பிரித்தானியா லண்டன் வாழ் ஈழத் தமிழரான சுபாஸ்கரன் அல்லிராஜாவுக்கு எதிராக இலங்கை உச்ச நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தொலைக்காட்சி, வானொலி என பல ஊடகங்களின் உரிமையை லண்டனை தலைமையகமாக கொண்டு இயங்கும் லைக்கா குழுமம் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவில் சுபாஸ்கரன் அல்லிராஜா இலங்கை ஊடகத்துறையில் மறைமுகமாகவும் ரகசியமாகவும் தொழில்களை கையகப்படுத்துவதாக சிவில் செயற்பாட்டாளர் ஜமுடி கமந்த துசார உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். வெளிநாட்டு உரிமையை கட்டுப்படுத்தும் இலங்கையில் சட்டங்களை தவிர்க்க முகவர்கள் மூலம் பரிவர்த்தனைகளை நடத்துதல் இலங்கையின் தேசிய பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் அச்சுறுத்தல் ஏற்படலாம் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மனுவில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம், டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் செயலாளர், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், அமைச்சரவை உறுப்பினர்கள், 10 தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைவரிசை உரிமம் பெற்றவர்கள், நிறுவன இயக்குநர்கள், அல்லிராஜா மற்றும் அவரது மனைவி உட்பட 60 பேர்களை பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிறுவனங்களின் வலையமைப்பின் ஊடாக இலங்கையின் பரிவர்த்தனை கட்டுப்பாட்டு விதிமுறைகளை மீறி லைக்கா குழுமம் 40% அதிகமான உரிமையை வைத்துள்ளதாக மனுவில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக பீதுரு, தலாகல போன்ற பிரதேசங்களில் ஒளிபரப்பு கோபுரங்கள் உட்பட குறிப்பிடத்தக்க ஒளிபரப்பு உட்கட்டமைப்புகளின் உரிமையானது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையலாம் என மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையின் முக்கிய நிறுவனங்களில் ஒன்றான டெலிகாமை பெற்றுக்கொள்ள நீண்ட காலமாக லைக்கா குழுமம் முயற்சித்து வருகிறது. அதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூட அனுமதி வழங்குவதாக தெரிவித்திருந்தார். எனினும் சிங்களவர்களின் அடிப்படை இனவாத சித்தாந்தங்களுக்கு அமைய அதனை புலம்பெயர் தமிழர் ஒருவருக்கு வழங்கக்கூடாது என கடும் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது. அதன் காரணமாக இழுபறி நிலை தற்போது வரை நீடிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.